சரிப்பா. இப்போ பல நாடுகள் இல்லாட்டி பல நபர்கள் இத பத்தி பேசுறாங்க அப்படின்னு சொன்னீங்க. அதன் ப்ரூஃப் ஏதோ கொடுக்குறேன்னு சொன்னீங்க. அது என்ன அப்படின்னு சொல்லி நீங்க கேட்கலாம். இந்த இஸ்ரேல் மற்றும் லெபனான் இந்த பிரச்சனையை பத்தியும் இஸ்ரேல் ஈரான் பிரச்சனையை பத்தியும் நாம மட்டும் பேசல. அது உலக நாடுகள்ல பெரிய டாக்கா தான் இருக்கு. நம்ம ஊர் மீடியாக்கள்ல ஒரு 3-4 யூடியூபர்ஸ் தவிர மீதம் இருக்கும் நபர்கள் எல்லாம் முக்கியமான ஈவெண்ட் நடக்கிறத மட்டும் கொஞ்சம் போட்டு காண்பிப்பதனால ஏதோ அங்க பிரச்சனையே இல்லாத மாதிரி நமக்கு தோன்றலாம். கண்டிப்பா சிச்சுவேஷன்ஸ் அப்படிங்கிறது அப்படி இல்ல. அப்படி இருந்துச்சுன்னா நான் சொல்ற நாடுகள்லாம் ஏன் பதறணும்? ஏன் இந்தியா உட்பட பல நாடுகள் அவங்களுடைய மக்களை லெபனானிலிருந்து வெளியேற்றுவதற்கு துணியாக துடிக்க வேண்டும்? இந்தியா மட்டும் தானா? இதோ அதற்கான ஒரு லிஸ்ட். நெதர்லாந்து என்ன தெரியுமா அறிவிச்சிருக்காங்க? இன்னைக்கும் நாளைக்கும் 2 தடவை பிளைட் அப்படிங்கறத பறக்க விடுங்க லெபனான் பக்கமா. அங்க இருக்கக்கூடிய மனிதர்களை உடனடியா நெதர்லாந்துக்கே கொண்டு வந்துருங்கப்பா. வேற எந்த நாடு கூட கனெக்ட் பண்ணாலும் சரி, இல்ல நம்ம நாட்டு மக்கள் வேற எந்த நாட்டு பிளைட்ல ஏறி வந்தாலும் சரி, சீக்கிரமா அவங்கள நம்ம நாட்டுக்கு கொண்டு வாங்க அப்படின்னு சொல்லி